சார் ஐயோ வாங்க வாங்க. What is this? Her song. What's her favorite song? Why? Robbie Why? said that if you listen, it's too much to explain right now. What's her favorite song? It's right here. It's right here. It's right here. I got it. Hurry up. Take it. See, Take it. like, Take it. okay, Okay. okay. Now. எஸ் என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வையேன். என்ன முருகேஷா ஓல்டு யுவனுக்கு என்ன கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா, நம்பலாமா வேணாமா? எனக்கு தெரிஞ்சாகணும். ரீசெண்டா உங்க எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி, இவனுக்கு என்னன்னா ஆச்சு, ஏன் பழையபடி மாதிரி மியூசிக் போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான். பிகாஸ் இந்த கேள்வி, இந்த ஒரு இது வந்து பழைய யுவன் வேணும்னு சொல்லி எல்லாரும் ஆதங்கப்படுறதுக்கான ரீசெண்டாக வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஆஃப் கோட் மூவியோட அந்த ஒரு சாங்ஸ் தான் இத்தனைக்கு காரணம். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பிகாஸ் தளபதி வெங்கட் பிரபு யுவன் காம்போ அப்படின்னாலே சும்மா மாசா தீ மாதிரி இருக்க ஒரு சாங்ஸ் நினைச்சு எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே என்னடா தீ மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. என்னடா நீ தளபதி பாட்டையே வந்து தப்பா பேசுற அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நானே ஒரு மிகப்பெரிய கண்ணி, அப்புறம் தான் நீங்கெல்லாம். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஓகேவா? ஸோ பேக் டு த டாபிக். ஸோ யுவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவரோட மியூசிக்ஸ்லாம், அதாவது பழைய யுவன் அப்படிங்கிற ஒரு டச் இல்லை. பிகாஸ் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதுனா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா, மியூசிக், அதாவது மியூசிக்கல் டெக்னிக்கலான அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஹிஸ்ட்ரின்னு போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதாவது அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன், அதாவது இந்த டெக்னிக் வந்து இருக்கிறப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னா அந்த டைரக்டா போய் ஒரு மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு இந்த மாதிரி மாடுலேஷன்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்ட்ரோ சாங்கா இருக்கலாம், லவ் சாங்கா இருக்கலாம், சூப் சாங்கா இருக்கலாம், சேட் சாங்கா இருக்கலாம், ஒரு சென்டிமெண்ட் சாங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது டைரக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட டைரக்ஷன், அவங்க ஸ்டோரி லைன் பொறுத்த மாதிரி ஒரு சில பேர் மாற்றி கேட்பாங்க. இளையராஜாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து இளையராஜா வந்து கேட்டுக்குவாரு, அவங்களோட இமேஜின்ல என்ன இருக்கோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அவரு ஒன்று இமேஜின் பண்ணுவாரு. அந்த இமேஜினை வச்சுதான் அவர் ஒரு மியூசிக், ஒரு பேஸ் லைனை ஃபார்ம் பண்ணுவார். இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு போட்டாலும் போடுவாரு, இல்ல அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ண வச்சு அந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணி அதை தான் மியூசிக்கா நாம இளையராஜாவோட எறால கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனாலதான் இளையராஜாவோட மியூசிக் இப்போ வரைக்கும் ஹோல்சமா இருக்கிறதுக்கான முதல் ரீசனே அதுதான். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப, அதாவது நம்ம ஹாரிஸ் மாமா, அப்புறம் யுவன் அண்ணாச்சி, டிமான் அண்ணாச்சி, அப்புறம் அந்த ஏஆர் ரகுமான், நம்ம தலைவன் ஏஆர் ரகுமான், ஸோ இவங்கெல்லாம் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்குற அப்போ இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஆனா இவங்கெல்லாம் அதை வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா அப்படி லைட்டா தொட்டுட்டு போயிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் சாங்ஸ் இருக்குன்னா அது 100% மாத்துறதுக்காக மட்டும்தான் அந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து லைட்டா அந்த எஃபெக்ட்ஸ், இந்த ரீமிக்ஸ் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு மியூசிக்கை வந்து அவங்களோட மியூசிக்கும் சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு மெத்தடா தான் டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்ப பீக்குக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டா அனிருத் சினிமாக்குள்ள வரப்போ அவரோட நாலேஜ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு மியூசிக், அதாவது மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஜிட்டல்ல ஈஸியா போடக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அனிருத். ஹிப்ஹாப் தமிழா, சந்தோஷ் நாராயணன், சாம்சிஎஸ், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்லே மியூசிக் போடுறவங்க தான். அதுல குறிப்பா அனிருத்தை சொல்லி ஆகணும். அனிருத் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்துல வந்து 3 படத்துல இருந்து இப்ப வந்த தாத்தா சாங் வரைக்கும் மொத்தமும் டிஜிட்டல்ல போட்டதுதான். ஏன்னா டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் எஃபெக்ட்ஸுக்காகவும் வெறும் வந்து மியூசிக்ஸ் மெருகத்துக்காக மட்டும் யூஸ் பண்றாங்கலாம் கேட்டாங்கன்னா கிடையாது. டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லூப் சிஸ்டம். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தன்னோட மியூசிக்கை வந்து ஓனா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாருல, அந்த ஓனா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண அந்த மியூசிக்கை கொண்டு வந்து லூப்ல ஸ்டேல்ஸ்ல போட்டுருவாரு. அந்த ஸ்டேல்ஸ்ல இருக்கிற அந்த மியூசிக்கை மற்ற எல்லா டைரக்டர்ஸும் யாராவது பார்த்தாங்களோ கேட்டாங்களோ அதை அவங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான முழு ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, பட் பே பண்ணிடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் சாங் ஃப்ரம் கோலமாவு கோகிலா இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனிருத் வந்து அங்கேருந்து அந்த லூப் சிஸ்டம்லேருந்து எடுத்த ஒரு டியூன் தான். ஆனால் அது வந்து காப்பிரைட் வாங்காமல் எடுத்திருப்பாரு, காப்பிரைட் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கோட ஓனர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அது காப்பிரைட் போட்டு தூக்கியிருப்பாரு. வரைக்கும் நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த யூடியூப்ல அந்த சாங் இருக்காது, தூக்கியிருப்பாங்க. அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பீக்ல இருந்த காலம். ஸோ நாமளும் ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யுவன் அண்ணாச்சி என்ன பண்ணாரு அப்படின்னா, நானும் டிஜிட்டல்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல்ல மியூசிக் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்க அவர் போட அவரால் அந்த ஒரு டிஜிட்டலை வந்து சரியா பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுறாரு. என்ன ப்ரோ அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப்ல தான் வந்து மியூசிக் போடுறாங்களா, வேற எதெல்லாம் மியூசிக் போடுறதே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அவங்க போடுற பாட்டுகளை பேஸ் லைன் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன், பேஸ் லைன் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த பேஸ் லைனுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டியூனுக்காகவும் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்காகவும் தான் அந்த லூப்பை தேடி போறாங்க. ஆனா அதுவே 90% ஆஃப் மியூசிக் அந்த சாங்ஸ்ல வந்து லூப்போட டியூன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீதி 10% அந்த பேஸ் லைன் மட்டும்தான் அனிருத் மாதிரியான அந்த டிஜிட்டல் யூஸ் பண்ற எல்லாருமே போட்டிருப்பாங்க. வந்து யுவனுக்கு வந்து அந்த ஒரு பழைய வைப் நமக்கு தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல்ல வந்து அவர் மியூசிக் ஆட் பண்ணி போடுறதுனால அவரால் வந்து 100% கொடுக்க முடியல, அவரோட வந்து அவரால் வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ என்ன ப்ரோ பண்றது, பழைய யுவன் நமக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அது நம்ம கையில கிடையாது, அது டைரக்டர் கையில தான் இருக்கு. பிகாஸ் ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் கேட்டு வாங்கணும் அப்படின்னா அது வந்து அந்த டைரக்டர்ஸ் தான் எனக்கு இந்த மாதிரி பாட்டு போடுங்க, இந்த டியூன்ல இந்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த ஒரு வைபை தரணும்னு சொல்லி அவங்க அந்த டைரக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணி அந்த பாட்டை வாங்கணும். பட் இப்போ இருக்க டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படியோ ஒன்று மொத்தத்தில் எனக்கு படத்தை எடுத்து முடிச்சா போதும், எனக்கு படம் எடுத்தா போதும், நீங்கள் மியூசிக் ஏதோ போடுங்க, சும்மா ஒரு இன்ட்ரோ சாங்கு, சும்மா ஒரு குச்சிப்பாட்டு போடுங்க, சும்மா கேம் போடுங்க, சும்மா வந்து ஒரு லவ் சாங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. டேரக்டர்ஸும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா இல்லை, அந்த கதையோட கனெக்ட் ஆகிற மாதிரி மியூசிக் போட முடியல. அதனால தான் இப்போ வர நிறையா மியூசிக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே. டேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு இந்த மாதிரி இந்த டோனில் இந்த ரிதமில் இந்த பிச்சில் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ஒரு கதை, எந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை ஒரு கதைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே நிறைய பேர் அதை தான் பண்ணுறது. பட் நம்ம பிரதீப் மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் கரெக்டாக வேலை வாங்குவாங்க. அந்த கரெக்டாக வந்து லவ் டுடேல மட்டும்தான் ஒரு யுவனோட வைப்பு ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா படம் வந்துச்சு, காஞ்சூரிங் கண்ணப்பன் வந்துச்சு, கருடன் வந்துச்சு, ஸ்டார் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் வேணால் அந்த மியூசிக் போட்டிருக்கலாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது யுவன் மியூசிக் மாதிரியே அந்த ஃபீல் ஆகலை, பழைய யுவன் மாதிரியே இல்லை. பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ராடக்ட். நான் வந்து டிஜிட்டலில் தப்பு சொல்லவே கிடையாது, டிஜிட்டலில் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை கேட்குற மாதிரியும் நல்லா ரசிக்கிற மாதிரியும் போடுங்க, பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பழைய ஸ்டைலே கிடையாதுங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மா யாரும் சொல்ல கிடையாது. ஸோ த மார்வல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் பழைய யுவன் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா அது யுவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும் வாடிங்க, நாளாம் தரேன்.